நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் சுண்டல் வந்து வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்தமாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இன்றைக்கி நம்ம டெய்லி சமையலில் பார்க்க போகிறது சுண்டல் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு இதில் 3 கைப்பிடி சுண்டல் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 to 5 hours ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 2 வெங்காயம் எடுத்தேன். அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு, அதாவது லைட்டாக கலர் மாறும்போது உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பெப்பரு, தனி மிளகாத்தூள், சன்னா மசாலா இருந்தால் சன்னா மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுலேயே கலர் பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டலை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதோட தனியாக ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதோட கடாயில் ஊற்றி சுண்டல் முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிரேவியாக வரும். கிரேவியாக வந்ததுக்கப்புறமா நீங்களே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அது குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம்லாம் போட்டு தூவி கொடுத்து பாருங்கள், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.